ஹலோ, நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டால் போட போகிறோம். அதுக்கான ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் க்ளீன் பண்ணிவிட்டு பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த டைம் ஸ்டாலில் என்னென்ன வைக்க போகிறோங்கிற ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கேக் ஸ்பாஞ்ச் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரீம் கேக்கு, ப்ரௌனீஸு இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு 1 டே தான் இருந்துச்சு. சுத்தமாக டைமே இல்லை. நிறைய கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்ததுனால லாஸ்ட்டு 1 டேயில் தான் இவ்வளவும் பண்ண முடிஞ்சுது. இன்னும் நிறையா பண்ணணும்னு நான் நினச்சோம். பட்டு டைம் இல்லாதனால கம்மி குவான்டிட்டி தான் பண்ண முடிஞ்சுது. மினி ட்ரீம் கேக் தான் பண்ணியிருந்தோம். அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரௌனி பால்ஸு, ப்ரௌனி பைட்ஸு அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டோம். அப்புறம் கேக் லாலிபாப்ஸ் வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதிகமாக எதுவும் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஃபஸ்ட் டைம் ஸ்டால் போட போகிறோங்கிறதுனால ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாலில் வேணால் நிறையா ஐட்டம்ஸு ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அளவாக தான் பண்ணோம். முட்டை மிட்டாய் ட்ரை பண்ணி பார்த்தோம். நல்லா தான் வந்துருந்துச்சு. பட் அதை காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டோம். அப்போ இந்த மாதிரி தான் ஃபைனல் அவுட்லுக் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஸ்டால் வந்துட்டு எப்படி போச்சு, என்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சேல் ஆச்சுங்கிறதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் வந்து நாங்கள் காட்டுறோம். இதுதான் எங்களோட அவுட்லுக்கு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். பாய். இது எங்கள் மம்மி எங்களுக்கு ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.